சார், மேகதாது அணைனா என்ன? தமிழ்நாடு கர்நாடகா பார்டர்ல காவிரி ஆறு வரப்போ அது ஒரு குறுகிய இடத்துல, அதாவது கார்ஜ்னு சொல்லுவாங்க. அது பேர் மேகதாடு கார்ஜ். மேகதாடு ஏன் இப்ப ஃபேமஸ்னா, கர்நாடக அரசு மேகதாடு அந்த இடத்துல ஒரு டேம் கட்ட போறோம் நாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கொஞ்சம் தீவிரமா சொல்றாங்க. அவங்க ஊர்ல டேம் கட்டுறதுல நமக்கு என்ன பிரச்சனை? தமிழ்நாட்டுல 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இந்த 8 கோடி மக்கள்ல கிட்டத்தட்ட 5.5 கோடி மக்கள் காவிரி நம்பி இருக்கிறாங்க. அதுல கிட்டத்தட்ட 40 லட்சம் விவசாயிகள். மேட்டூர் டேம்ல 96 டிஎம்சில இன்னைக்கு 40 டிஎம்சி தான் இருக்கு. அந்த 40 டிஎம்சியும் குடிக்கிறதுக்கு தான் நம்ம வச்சிருக்கிறோம். காவிரி டெல்டால குருவை, சம்பா, ஆலடி இந்த மூணுமே நம்ம கல்டிவேட் பண்றோம். இப்போ குருவை சீசன்ல தண்ணி இல்ல. லாஸ்ட் 7 இயர்ஸ்ல 6 இயர்ஸ் கரெக்டா ஜூன் 12 மேட்டூர் டேம் திறந்து விட்டு இருக்கிறோம் குருவை கல்டிவேஷனுக்கு. இந்த வருஷம் திறக்க முடியல, ஏன்னா தண்ணி இல்ல. மேகதாது டேம் கட்டினாங்கன்னா சுத்தமா ஒரு சொட்டு குடிக்கிறது கூட தண்ணி வராது. அப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு என்ன பாதிப்பு? நீங்க கோயம்புத்தூர்ல இருக்கலாம், கன்னியாகுமரியில இருக்கலாம், பாண்டிச்சேரியில இருக்கலாம், எங்க வேணா இருக்கலாம், சென்னையில கூட இருக்கலாம். இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரம் என்பது காவிரி டெல்டா. ஆயிரம் ஆண்டுகள் நமக்கு இதற்கு முன்பு உணவு அளித்தது. இனி ஆயிரம் ஆண்டுகள் நம் வருங்கால சந்ததியினருக்கு அந்த மண் உணவளிக்க வேண்டும். இப்போ அதுல திடீர்னு ஒரு டேம் கட்டணும்னா உங்களுக்கு உணவு கிடைக்காது, ஃபுட் செக்யூரிட்டி பிரச்சனை வரும். அது இல்லாம குடிநீர் இல்லாம இருக்க முடியாது. சென்னையில குடிநீர் பிரச்சனைனா காவேரி, மதுரையில குடிநீர் பிரச்சனைனா காவேரி, சேலம், திருச்சி, டெல்டா எல்லா இடத்துலயும் காவிரியை நம்பி தான் நம்ம இருக்கிறோம். அது இல்லாம இப்போ யூஎன்ல கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், சூப்பர் எல் நினோ எஃபெக்ட் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. This year is going to be one of the warmest years and we are going to have a severe water shortage. இந்த காவிரினால மிகப்பெரிய அளவுல நமக்கு பாதிப்பு இருக்கு. குறிப்பா இளைஞர்கள் நீங்க பாதிக்கப்படுவீங்க. everyone will be affected. இதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? உங்ககிட்ட நாங்க எதிர்பார்க்கிறது, இதை அழுத்தம் கொடுங்க, இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க, இது வெளியில கொண்டு வாங்க, இதுல ரீல்ஸ் போடுங்க, பதிவு போடுங்க, ட்விட்டர்ல, சோசியல் மீடியால ஷேர் பண்ணுங்க, ஒரு அவேர்னஸ் கொண்டு வாங்க. நீங்க எல்லாம் சோசியல் மீடியா மூலமா ஒரு ஆட்சி மாற்றத்தையே நீங்க கொண்டு வந்திருக்கீங்க. நிச்சயமா இந்த மேகதாது அணை தடுக்கிறதுக்கு உங்களால உறுதியா முடியும். இதை தடுத்தே ஆக வேண்டும். இது தடுத்தாதான் தமிழ்நாட்டு மக்கள் வரும் காலத்துல சுயமரியாதையோட வாழ முடியும். சார், வீடியோ ஆரம்பிக்கிறப்போ ஒரு குறியீடு காட்டினீங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டினாங்கன்னா தமிழ்நாடு மக்கள் மேகதாது அணையை தடுப்போம், காவிரியை காப்போம்.